சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்தவரை ரோஹிணி எப்போ மாட்டுவாங்கன்னு தான் எல்லாருமே ரொம்ப அவலா காத்துட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் இப்போ நடக்க போதுங்க. ஆமாங்க, ரோஹிணியை பற்றி எல்லா உண்மையும் கண்டிப்பாக வெளியே தெரியாது. இருந்தாலும் ரோஹிணி பண்ண ஃப்ராடுத்தனம் ஒன்று வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது. மொதல் தடவை ரோஹிணி மாட்டி குற்றவாளி மாதிரி நிற்க போகிறாங்க. இதனால் வர எல்லா விஷயத்துலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த டைம் வசமாக சிக்கிட்டாங்க. இதனால் ரோஹிணிக்கு பல பிரச்சனைகள் வரலாம். நடக்குதுன்னா ஜீவா தான் மனோஜோட முன்னாள் காதலின்ற விஷயம் முத்துக்கு தெரிய வருது. ஆமாங்க, முத்தும் ஜீவாவும் ஒரு செல்ஃபி எடுத்திருக்காங்க. அந்த போட்டோவை யதார்த்தமா சீதா பாத்துறாங்க. ஜீவாவை பார்த்தோன்னு சீதாக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அதை முத்துட்ட சொல்றாங்க, மாமா இந்த பொண்ணு தான் கல்யாணத்தப்ப உங்க அண்ணன்ட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துச்சுன்றாங்க. அதை கேட்டோன்னு மீனாக்கு சந்தேகம் வரும். எங்க ஒருவேளை இந்த பொண்ணு தான் உங்க அண்ணன்ட்ட இருந்து பணத்தை தூக்கிட்டு ஓடி இருக்குமோன்ற மாதிரி சந்தேகமா கேட்கறாங்க. இப்ப முத்துக்கு அதே சந்தேகம் வருது. முத்து என்ன பண்றாரு, நேரா ஜீவாவை பிடிச்சி விசாரிக்கிறாரு. உனக்கு மனோஜை தெரியுமா, நீ தான் அவனோட முன்னாள் காதலியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. அது ஜீவாதான்ற உண்மை தெரிஞ்சோன்னே முத்து பயங்கரமா கோவப்படுறாரு. எப்ப நீங்க அண்ணனை ஏமாத்தி தூக்கிட்டு போனல பணம், அது ஒன்றும் அவனோடது இல்ல, எங்க அப்பாவோடது. அது எங்க அப்பாவோட 35 வருஷம் உழைப்பு. நீ பாட்டுன்னு அசால்ட்டா அதை ஏமாத்தி கொண்டு போயிட்ட. ஒழுங்கு மரியாதையா அந்த பணத்தை எடுத்து வைன்றாரு. அதை கேட்டோன்னு ஜீவாக்கு டென்ஷன் ஆகுது. என்ன விளாடுறியா, ஆல்ரெடி அந்த பணத்தை உங்க அண்ணன்ட்ட கொடுத்தாச்சுன்றாங்க. ஆனா முத்து நம்ப மாட்டாரு. அப்ப ஜீவா சொல்றாங்க, உங்க அண்ணன் அண்ணியும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்னை மிரட்டி அந்த பணத்தை வாங்கிட்டாங்க. அதுவும் வட்டியும் முதலமா 30 லட்சமா வாங்கிட்டாங்க. நீ கூட சாட்சி கையெழுத்து போட்டல, அது அதுக்காக தான்றாங்க. அப்பதான் முத்துக்கு எல்லா விஷயம் புரியுது. இத்தனை நாள் மனோஜ் ரோஹிணி இந்த விஷயத்த மறைச்சு ஒரு பெரிய ஃப்ராடுத்தனமே பண்ணிருக்காங்கன்றத முத்து புரிஞ்சுக்கிறாரு. முத்துக்கு செம்ம டென்ஷன் ஆகும். முத்து என்ன பண்றாரு, ஜீவாவை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வராரு. ஜீவாவை பார்த்தோன்னா மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் பயங்கர ஷாக் ஆகும். ஆகா, நம்ம கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறாங்க. முத்தம் ஜீவா வச்சு மனோஜ் ரோஹிணி பண்ண ஃப்ராடுத்தனத்தெல்லாம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிய வைக்கிறாரு. எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. அண்ணாமலைட்டு இருந்து முத்துட்டு இருந்து வழக்கம் போல மனோஜுக்கு தருமடிலாம் விழுகும். கடைசி அண்ணாமலை விசாரிப்பாரு, அந்த பணம் என்னடாச்சு, அது என்னடா பண்ணன்னு கேட்பாரு. அப்ப மனோஜ் உண்மையை சொல்றாரு. அப்ப அதை வச்சுதான்ப்பா நான் கடை ஆரம்பிச்சிருக்கேன், மித்த வேலையெல்லாம் பார்த்தேன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டோன்னு இப்ப விஜயா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன ரோஹிணி இதெல்லாம், அப்ப அந்த பணம் எதுவுமே உங்க அப்பா மலேசியால இருந்து அனுப்பலையா, இத்தனை நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்தியான்ற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. ரோஹிணிட்ட பயங்கரமா கோவப்படுவாங்க. கடைசியா நடக்கும்னா முத்து வந்து மனோஜை மிரட்டுவாரு. இங்க பாரு, நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது, அந்த 30 லட்சத்தை உடனே எடுத்து வைன்றாரு. ஆனா மனோஜ் வந்து என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைன்னு சொல்லும் போது, அதான் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கல, அதை கேன்சல் பண்ணிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து ஒழுங்கா வீட்டுல கொடுன்ற மாதிரி சொல்லுவாரு. மனோஜ் வேற வழி இல்லாம அதை செய்ய போவாரு. அப்பதான் மனோஜுக்கு அந்த ஹவுஸ் ஓனர் ஃப்ராடு, அவரை ஏமாத்திட்டு பணத்தை தூக்கிட்டு ஓட்டான்ற விஷயம் தெரிய வரும். இது தெரிஞ்சோன்னா மனோஜுக்கு இன்னும் செருப்படியெல்லாம் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் மனோஜ் வந்து ஒரு பெரிய கடன்ல சிக்கி தவிக்க போறாரு. இன்னொரு பக்கம் ரோஹிணியோட நிலைமை இன்னும் மோசமாயிரும். ஆமாங்க, அவங்களால ஒரு ரூபா கூட பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச பின்னாடி விஜயா வந்து ரோஹிணியை ஒரு அடிமை மாதிரி தான் நடத்த போறாங்க. இந்த மாதிரிலாம் சீன் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டேன். பை கைஸ்.